சொன்ன மாதிரி இன்னைக்கு தட்டேந்தி போராடின ஆசிரியர்கள்ல அந்த பெண் ஆசிரியர் ஒருத்தர் சொல்றாங்க, சமூக நீதினு பேசுறீங்களே, இப்படி பெண்களை கொண்டு வந்து தெருவில் நிக்க வச்சு போராட வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஆனா இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த தடவை 2026 கண்டிப்பா எதிரொலிக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்க, அரசு ஊழியர்கள்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தபால் ஓட்டுலாம் பார்த்தீங்களா எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா அந்த பிம்பத்தை யார் உடைச்சதுன்னா திமுக உடைச்சிருச்சு. போராடின ஆசிரியரோட கையை உடைச்சிட்டான். இதே காவல்துறை இதே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்க போராடின ஆசிரியரின் கையை உடைச்சிட்டா எதிரொலிக்காதா? எதுவுமே எனக்கு புரியல. மக்கள் என்ன வந்து அடிமையாக கிடப்பாங்களா? 2000 நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, உங்க போராட்டத்தை கண்டுக்கல, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப வந்து உங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல, சோ நமக்காக இந்த அரசு செயல்படுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மத்தியில வராதா? என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? 150 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு குமரகுருபர் அவர் வீட்டு முன்னாடி போய் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆங்காங்கே போராடிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போராட்டம் தான் நடக்குது. இந்த தேர்தல் பணி நடந்துச்சுல, அதுல பிஎல்ஓக்கள் கூட போராடினாங்க. எவ்வளோ பேர் போராடினா. ஒரு பெண்மணி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரே நாளில் 10,000 ஃபார்மை முடிக்க சொல்றாரு அப்பா ஸ்டாலின் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எல்லா உயிரையும் குடிச்சிருவீங்க, எல்லா போராட்டத்தையும் நடக்க விட்டுருவீங்க, பேச்சுவார்த்தை பண்ணி. நீங்க பேச்சுவார்த்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போராடாதீங்க, உங்களுக்கு 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், நான் பொங்கலுக்கு சேலை கொடுக்குறேன், வேட்டி கொடுக்குறேன், இந்த ஒழுகுன வெள்ளம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு பேர் தான் பேச்சுவார்த்தையா? இல்லை 200 ரூபா கொடுக்குறேன்றாரா? இப்போ 200 ரூபா யாரும் வாங்க மாட்டாங்க, அது திமுக காரனே வாங்க மாட்டான். ரேட் எல்லாம் கூடி போச்சு.